ரகு, எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லு அபி. அது நீ தான் நல்லா இங்கிலீஷ் பேசுவல்ல, எனக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் கத்து கொடுக்குறியா? அவ்வளவுதானே, கத்து கொடுத்துட்டா போச்சு. நீ என்ன பண்ற? டெய்லியும் ஆபீஸ் முடிஞ்சதும் ஒரு 2 மணி நேரம், அவ்வளவு கூட வேணாம், ஒரு அரை மணி நேரம் நாம 2 பேரும் இங்கிலீஷ்லயே பேசணும்னு வச்சுக்குவேன். இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா வந்துடும். ஐயோ, டெய்லியுமா? ஆமா. அது என்னால முடியவே முடியாது ரகு. அது சில சமயம் வேலை முடியறதுக்கு 10 மணி கூட ஆகும். வாரத்துக்கு ஒரு வாட்டி வேணா உன்னை வந்து பாக்குறேன். நம்ம 1 மணி நேரம் கூட பேசலாம், சரியா? ரகு, இங்கிலீஷ் சொல்லி தரியா? ஷியோர் அபி. ஷியோர்னா கண்டிப்பா கத்து தரேன்னு அர்த்தம். பாத்தியா, உனக்கு இப்பவே இங்கிலீஷ் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அபி, your smile is good. என்னடா சொல்ற? நீ சிரிக்கிறது அழகா நல்லா இருக்குன்னு சொன்ன. இத பாரு, இப்ப நான் சொன்னதுல உனக்கு எதெல்லாம் புரியுற மாதிரி இருக்குது? யுவர் அப்புறம் குட், இதான் புரிஞ்சுது. இந்த ஸ்கூல்ல கூட டீச்சர் கூட சொல்வாங்களே. அப்புறம் ஆபீஸ்ல அசோக் சார் கூட 2-3 வாட்டி சொல்லிருக்காரு. எனக்கு குட்னா தெரியும். அவ்வளவுதான் அபி, இங்கிலீஷ் ஈஸி தான். நீ என்ன பண்ற? ஆபீஸ்ல டெய்லி உன்கிட்ட பேசுறாங்கல்ல, அவங்க என்ன பேசுறாங்களோ அதுல இந்த மாதிரி புரியுற வார்த்தைகள் இருந்தா நீ நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோ. அந்த திஸ் இஸ் வாஸ் நீ சொன்னல குட், இது எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோ. ஆமாமா, அதுதான் அதிகமா பேசுறாங்க. அப்புறம் ஏதோ எச்சுன்னு வருமே. அபி, அது எச் இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ. அதான் அதேதான். எக்ஸ்கியூஸ் மீனா தொந்தரவுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அவ்வளவுதான் அபி இங்கிலீஷ். ரகு இருக்க பயமேன். கவலையே படாத, கண்டிப்பா உன்னை கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன் அபி. தப்பா அசோக், சின்ன வயசுல இருந்து இப்ப வர உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருக்கிற அக்காவை பத்தி இப்படி சொல்றது தப்பா அசோக். நான் என்ன இப்படி தப்பா சொல்லிட்டேன்? நான் பேசுறத புரிஞ்சுக்கிற மனநிலைமையில அவங்க இல்லைன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இது பாரு, தப்பு என் பேர்ல தான். ஒரு சாதாரண டெய்லரை நம்பி என் தம்பி தோத்து போக கூடாதுன்னு நினைச்சேன்ல, அது தப்புதான். Yeah, it's true. It's true? Yes. நீங்க எல்லாரும் முதல்ல என்ன இன்னும் சின்ன பையனை தான் பாக்குறீங்க. அதுவே தப்பு தான். ஒரு எம்டி அந்த கம்பெனியை காப்பாத்துறதுக்கு நான் போராடினேன். அது என்னால முடியவே முடியாதுன்னு நீங்க நம்பினா பரவாயில்ல, என்னையே நம்ப வைக்க ட்ரை பண்ணீங்கல்ல, அது தப்பு. இப்போ என்ன காச்சு? நீங்க சொன்ன அந்த சாதாரண டெய்லர் சீஃப் டிசைனர் ஒர்க் பண்றதுக்கு நம்ம போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாம் சரியா நடந்துருமா? A tailor is always a tailor. That's it. அக்கா, நம்ம லட்சக்கணக்கில் பே பண்ணி என்னதான் நம்ம டிசைன் பண்ணாலும் அந்த ப்ராடக்டை சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை மாற்ற போகிறது ஒரு டெய்லர் தான் அக்கா. டிசைனிங்ன்றது வெறும் ட்ரீம் தான். அந்த ட்ரீமை அழகாக காட்டுறதுக்கு ஒரு டெய்லர் தான் வேணும். கனவில்லாம எந்த ஒரு நிஜமும் வராது. அஃப்கோர்ஸ் கா, அதனால தான் சரியான ட்ரீமை ரியலாக மாற்றுற ஒரு டெய்லரை கண்டுபிடிச்சிருக்கேன். ஆஃப்டர் ஆல் ஒரு டெய்லர் அவளை நம்பி க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு என்கிட்டயே சண்டை போடுறல? போடுவேன்க்கா. மறுபடியும் என் டிசிஷனை தப்புன்னு சொன்னா நான் சண்டை போட தான் செய்வேன். பிகாஸ் திஸ் இஸ் மை கிரவுண்ட். அதில் வெளியே நின்று கை தட்ட வேண்டியவங்க என்னை ஓடவே விடாம காயப்படுத்தினா நான் நிச்சயமா சண்டை போட தான் செய்வேன். நான் வெளியில நின்று கை தட்ட வேண்டியவளா? திஸ் இஸ் our company. No, this is my company. அசோக், அசோக், என்ன பழக்கம் அது? ஏன் இவ்வளவு சத்தமா பேசுற?
அனாமிகா, என்ன பிரச்சனை? அப்படிங்கிற யாரோ ஒரு டெய்லர் பொண்ணுக்காக நம்மள குறை சொல்லிட்டு இருக்காமா? நான் உங்களை குறை சொல்லல, என்ன குழந்தையா பார்க்காதீங்கன்னு தான் சொல்றேன். சும்மா சும்மா அபி டெய்லர், ஆஃப்டர் ஆல் டெய்லர், அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றப்போ அந்த டிசைனர் கம் டெய்லரை சூஸ் பண்ண எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். இட்ஸ் ஓகே மா, இட்ஸ் நாட் ஓகேமா. முதல்ல அக்காவை இந்த சின்ன பையமா ட்ரீட் பண்றது நிறுத்த சொல்லுங்க. ஓகே அசோக், அப்புறமா பேசிக்கலாம். கோ அண்ட் டேக் ரெஸ்ட். மாம், முதல்ல அபிக்காக வீட்ல இருக்கிற நம்ம கிட்ட சண்டை போடுறது தப்புன்னு சொல்லுங்க. அக்கா, நான் சண்டை போடல. என் பக்கம் இருக்க நியாயம் என்னவோ அதை தான் நான் பேசிட்டு இருக்கேன். கத்தி பேசினா மட்டும் எதுவும் நியாயமாயிடாது. அப்போ அமைதியா பேசினா மட்டும் அநியாயம் எல்லாம் நியாயமா மாறிடுமா? ஷட் அப். ஸ்கூல் கிட்ஸ் மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க, அதுவும் ஏன் முன்னாடி? நான் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் சண்டை போட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? அனாமிகா, சின்ன பையனா இருந்தாலும் இப்ப அவன் தான் கம்பெனியோட எம்டி. அவனுக்குன்னு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கு. அதுல தலையிடுறதும் அவனை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறதும் தப்பு. அவன் கையில பொறுப்பை கொடுத்துட்டு நாமளே குறையும் சொல்லக்கூடாது. இனிமே இத பத்தி பேசாத. அண்ட் அசோக், நீ இந்த கம்பெனிக்கு எம்டியா இருக்கலாம், பிசினஸ்ல எவ்வளவு வேணும்னாலும் அச்சீவ் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் வெளியே. ஆனா வீட்ல நீ எப்பவுமே எங்களுக்கு சின்ன பையன்தான். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகு. Now both of you please leave. ஜெகன், அன்னைக்கு என்கிட்ட ஒன்னு சொன்னேன்ல, என்ன பேபி? அபி டெய்லரோட அப்பனை ஏதாவது பண்ணா அவ குறைஞ்சது 1 மாசத்துக்கு வேலைக்கு வர முடியாதுன்னு. ஆமா, அதை செஞ்சுடு. ஜஸ்ட் 1 month, only 1 month. அவ கம்பெனிக்கே வரக்கூடாது. அதுக்குள்ள அசோக எம்டி சேர்ல இருந்து இறக்குற வேலைய நான் பாத்துக்கிறேன். ஓகே பேபி. ஆக்சிடென்ட் பண்றேன்னு சொதப்புன மாதிரி இதையும் சொதப்பாத. அவளோட அப்பாவை மட்டும் எய்ம் பண்ணிட்டு அதை முடிச்சிடு. ஓகே பேபி. நானே நினைச்ச கூட என்ன நல்லவளா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. ஓம் முருகன் துணை. இந்த கிளப்ல ஒரு 6 லட்சம் இருக்கு. இது வந்து மாசம் 5000 ரூபாய் நம்ம கட்டிட்டோம்னா மாசம் 10,000 ரூபாவை கட்டிடணும். சீக்கிரம் முடிஞ்சிடும். கிளப் இல் 6 லட்சம். அப்புறம் வேற என்ன இருக்கு? சிப்ஸு 2500 ரூபா. ஆஃப் பாயில் 6000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். என்னப்பா பண்றீங்க? பொறுப்பா கணக்கு எழுதிட்டு இருக்கோமா. வறுத்த மீன் 2500 ரூபா. அபிக்கு மாச சம்பளம் எவ்வளோமா? அத பத்தி எதுவும் சொல்லலப்பா. எப்படி 1 லட்சத்துக்கு குறையாம வரும். அப்பா கரெக்டா தான் போட்டுருக்கேன். சரி, உனக்கு என்ன வேணும்? அப்பா, லிஸ்ட் பெருசா இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் துணி வாங்கணும். அப்பா, எனக்கும் 4-5 ட்ரெஸ் எடுக்கணும்பா. டேய், ஆளு சண்டை போட்டு கூடாதுடா. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. இந்த பாருமா, துணியில அப்புறம் வாங்கிக்கலாம். முதல்ல உன் காலேஜ் எவ்வளவு ஃபீஸ்? எனக்கு செமஸ்டர் ஃபீஸ் 10,000 ரூபாய்ப்பா. 10,000மா? ஆமாப்பா, எழுதுங்கப்பா. ஏய், நிஜமாவே காலேஜ் கட்ட தானே? இல்ல போய் சொல்லிட்டு வேற ஏதாவது துணிமணி வாங்க போறியா? பா, ஏன்பா இவ்வளவு சந்தேகம்? ஏன் பொண்ணாச்சே, என்ன மாதிரி தானே இருப்ப, அதான் கேட்டேன். அப்பா, எழுதுங்க. ஆனந்த் தி 10,000. எனக்கு ஒரு 15,000பா. 15,000மா? இல்லப்பா, ஏற்கனவே 5,000 பேலன்ஸ் இருக்கு, அதான். டேய், அப்பா கிட்ட போய் சொல்லியே நீ? ஆமாப்பா, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? என் புள்ள இல்ல, உண்மைதான் சொல்லுவான். நானே எழுதுறேன். அரவா இந்தி அரவிந்து. அப்புறம் டெய்லி போக்குவரத்து ஆனந்தி ஆட்டோவுக்கு போறதுக்கு 150, வரத்துக்கு 150. கை செலவுக்கு ஒரு 200. அது ஒரு 200. அப்போ 300 + 200 ஒரு 780. அப்பா, எனக்கு செகண்ட் ஹேண்ட்ல ஏதாவது ஒரு பைக் வேணும்ப்பா. பைக்கா? அது எவ்வளோடா? ஒரு 20,000 ரூபாய்ப்பா.
20,000? அப்பா எனக்கு கூட ஸ்கூட்டி வேணும்ப்பா. ஆ?